ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாரா ஷைன் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பேஸ்ட்ரி கேக் எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நம்மளுக்கு 2 எக் வேணும். எக்கு வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும், கம்ப்ளீட்டாக கூல் டவுன் ஆகி இருக்கணும். பாருங்கள், நான் வந்து யோக் தனியாக எக் ஒயிட் தனியாக எடுத்திருக்கேன். அப்போ தான் கேக் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள், யோக்கில் வந்து எக் ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக லைட்டாக வந்து சால்ட்டு என்கிட்ட பைனாப்பிள் எசன்ஸ் இருந்துச்சு, நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். உங்கள்கிட்ட என்ன எசன்ஸ் இருக்கோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அது எல்லாத்துலேயும் போய் மிக்ஸ் அவுட் ஆகும். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அண்ட் மிக்ஸ் பண்ணி கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும். அண்ட் தென் பாருங்கள், எக் ஒயிட்டை வந்து நல்லா வந்து பீட் பண்ணிக்கணும். அது வந்து ஒயிட் கன்சிஸ்டன்சி வர வரையும் நல்லா பீட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நல்லா க்ரீமி டெக்ஸ்சர் வர வரையும் இன்னும் நல்லா பீட் பண்ணுங்கள். ஒரு 5 மினிட்ஸ்க்கு கம்ப்ளீட்டாக வந்து பீட் பண்ணிக்கிட்டு இருக்கணும். அப்போ தான் அந்த வந்து ஃபர்ம் கன்சிஸ்டன்சி வரும். இங்கே பாருங்கள் எப்படி இருக்கு, ஃபர்மியாக இருக்குது பாருங்கள், அப்படி இருக்கணும். அப்போ தான் வந்து நல்லா ஸ்பாஞ்சியாக இருக்கும் கேக்கு. இல்லைனா வந்து உப்பி வராது கேக்கு. இந்த அளவுக்கு இருக்கணும். நம்ம வந்து அந்த பாக்ஸை வந்து இப்படி திருப்பினா அது வந்து கீழே வராமல் நல்லா வந்து கெட்டியாக இருக்கணும். பாருங்கள் எப்படி எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு. நல்லா வந்து ஸ்பேட்சுலா வச்சு நல்லா வந்து கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் நல்லா வந்து பார்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இன்னொரு நல்லா பீட் கொடுத்துடலாம். அப்போ தான் நல்லா வந்து கேக் இன்னும் நல்லா வந்து செட் ஆகும். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. கேக் வந்து இப்படி திருப்பினா கீழே வராமல் இருக்கணும். அந்த ஸ்டேஜுக்கு இருக்கணும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கணும். அப்போ தான் வந்து கேக் நல்லா வந்து நல்லா வந்து புஃபியாக வரும். பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து லைட்டாக வந்து ஐசிங் சுகர் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா வீட்டிலே சுகரை வந்து மிக்சியில் வந்து அரைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. அதுவுமே நல்லாயிருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி நல்லா வந்து ஒரு பீட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அது நல்லா வந்து சக்கரை வந்து அந்த எக்கோடு நல்லா வந்து மிக்ஸ் அவுட் ஆகும். அது வரையும் நல்லா வந்து பீட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 3 டைம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். மறுபடியும் ஸ்பேட்சுலா வச்சு ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. ஏன்னா வந்து சைடில் நல்லா போயிட்டு அதெல்லாம் வந்து தெரிச்சிருக்கும். ஸோ அதனால் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. இந்த பாருங்கள் எவ்வளோ நல்லா க்ரீமியாக இருக்குது பாருங்கள். அந்த அளவுக்கு இருக்கணும். அப்போ தான் நல்லா வந்து இதோ பாருங்கள், பாக்ஸ் வந்து கீழே போட்டால் வந்து கீழே வராமல் அந்த அளவுக்கு வந்து ஒரு அந்த கன்சிஸ்டன்சி இருக்கும். அதான் வந்து அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், யோக் எடுத்து அதுக்கப்புறம் போட்டுட்டு அப்புறம் லைட்டாக மிக்ஸ் கொடுக்கணும். ஏன்னா யோக் போட்டுட்டால் அதுக்கப்புறம் நான் ரொம்ப நேரம் பீட் கொடுத்துட்டேன்னா அது வந்து ஸ்பாங்கியாக வராது. நான் வந்து இதில் ஒரு தப்பு பண்ணியிருக்கேன். என்னென்னா, அது வந்து நல்லா பூஃபையாக வரும்போது நான் வந்து மறுபடியும் நல்லா வந்து கொஞ்சம் நல்லா வந்து ரைஸ் அவுட் பண்ணிட்டேன் ரொம்ப அதிகமாக. அதனால் அது வந்து ஸ்பம் லைட்டாக உடஞ்சிருக்கு. மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. நான் வந்து இப்போ நெக்ஸ்ட் வந்து மைதா, கார்ன்ஃப்ளவர் அண்ட் தென் 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் வந்து எடுத்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன். மிக்ஸ் பண்ணி சலிச்சு நல்லா எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், நல்லா இப்படி தான் சலிச்சிக்கணும். அப்போ தான் வந்து கேக் வந்து நல்லா வந்து ஒரு சாஃப்டாக வரும். நல்லா நைஸாக இருக்கும் கேக் பார்க்க. இல்லைனா அங்கங்கேயும் கட்டியாக இருக்கும். நல்லா வந்து இப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து கேக் நல்லா வந்து எல்லா பக்கமும் நல்லா சேர்ந்து மிக்ஸ் பண்ணணும். லாஸ்ட்டாக நான் வந்து 3 டேபிள் ஸ்பூன் வந்து வெஜிடபிள் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து நார்மல் ஆயிலெலாம் யூஸ் பண்ணக்கூடாது. தேங்காய் எண்ணெய், கடலை எண்ணெய் அந்த மாதிரிலாம் வாசனை உள்ள எண்ணெய் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. வாசனை இல்லாத எண்ணெய் தான் யூஸ் பண்ணணும். நான் வந்து வெஜிடபிள் ஆயில் யூஸ் பண்ணி லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஆயில் போட்டதுக்கப்புறம் நிறையா மிக்ஸ் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் வந்து நான் வந்து ஒரு அவனை வந்து 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு பாக்ஸில் வந்து பேட்டரை எடுத்து செட் பண்ணிக்கிட்டேன். இது மாதிரி நீங்கள் ஒரு குச்சோ இல்லை வந்து ஒரு ஏதாச்சும் ஒரு பின் அது மாதிரி எடுத்து இது மாதிரி அந்த பபிள்ஸ்லாம் வந்து எடுத்து விட்டுருக்கோம். ஏர் பபிள்ஸ்லாம் எடுத்து இது பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து கேக் நல்லா உப்பி வரும். இல்லைனா வந்து
வராது. பாருங்கள், நான் வந்து ஏர் ஃப்ரையரில் தான் இன்றைக்கி நான் பண்ணுறேன். ஸோ அதனால் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி நான் பேட்டரை செட் பண்ணி உள்ளே வைக்கிறேன். பாருங்கள், அது வந்து 10 மினிட்ஸ் தான் ஆகும் ஏர் ஃப்ரையரில். சீக்கிரமாக ரெடி ஆகிடும். நான் வந்து ஃப்ரோஸ்டிங்க்கு வந்து பேட்டரை எடுத்திருக்கேன். என்னென்னா பட்டரை வந்து ஒரு 2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். பட்டரை 2 டீஸ்பூன் எடுத்துகிட்டு நல்லா வந்து ஒரு பீட் பண்ணிக்கிறேன். பீட் பண்ணிட்டு பட்டரை வந்து எல்லோ கலர்லேருந்து ஒயிட் கலர் வர வரையும் நம்ம வந்து ஒரு பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பாருங்கள், இதுலேயே வந்து நான் வந்து கேக் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது நல்லா பீட் பண்ணிக்கிட்டு இருக்கணும். லைட்டாக நான் வந்து சுகர் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். சுகர் பவுடர் அண்ட் தென் லைட்டாக வந்து கார்ன்ஃப்ளவர் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி நான் வந்து போட்டிருக்கேன். ஹாஃப் கப் போட்டிருக்கேன் சுகர். உங்களுக்கு சுகர் எவ்வளோ விருப்பமோ அது மாதிரி ஹாஃப் கப்போ இல்லை வந்து 1/4 கப் அது மாதிரி உங்களுக்கு வந்து எவ்வளோ வந்து உங்களுக்கு சேர்க்கணுமோ அது மாதிரியும் வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. 100 கிராம் எனிதிங் நீங்கள் வந்து சுகருக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நீங்கள் எப்படி விருப்பப்படுறீங்களோ அப்படி சேர்த்துக்கோங்க. நான் வந்து 1/2 kg சேர்த்துருக்கேன். பாருங்கள், க்ரீமியாக இருக்கணும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். பாருங்கள், கேக் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு தான் கேக் வரணும். கேக் இருக்கும். ஆக்சுவலாக நீங்கள் வந்து டின் வந்து 4 ஸ்கொயர் டைப்பில் அந்த மாதிரி டின் வச்சுருந்தீங்கன்னா இன்னும் கூட நல்லா வந்து பெருசாக வந்திருக்கும். என்கிட்ட இந்த டின் தான் இருக்குது, அதனால் நான் இது யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம வந்து சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு லைட்டாக வாட்டர், கொஞ்சமாக வந்து சுகர் சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம அடுத்தது சுகர் சிரப் வந்து போட போகிறோம். பாருங்கள், இப்படி தான் வந்து சுகர் சிரப் வந்து அப்ளை பண்ணிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஃப்ராஸ்டிங் வந்து எடுத்து அப்ளை பண்ணணும். மேலே அப்ளை பண்ணிக்கோங்க. என்கிட்ட விப்பிங் க்ரீம் இல்லை, அதனால நான் வந்து இந்த மாதிரி ஃப்ராஸ்டிங் பண்ணி நான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் விப்பிங் க்ரீம் வச்சுருந்திங்கன்னா அது யூஸ் பண்ணிக்கோங்க. விப்பிங் க்ரீம் நல்லா பீட் பண்ணி லைட்டாக சுகர் ஆட் பண்ணி நீங்கள் வந்து அது நல்லாயிருக்கும். என்கிட்ட விப்பிங் க்ரீம் இல்லை, அதனால் நான் இது மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணுறேன். நான் வந்து ஜஸ்ட்டு டிசைனுக்காக இது மாதிரி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து டிசைன் வேணும்னா போட்டுக்கோங்க, இந்த மாதிரி டிசைன் வேணும்னா போட்டுக்கோங்க. அது உங்கள் விருப்பம். நான் இந்த மாதிரி ட்ரை பண்ணேன், எனக்கு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, அதனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன். பாருங்கள், கேக் நான் பீஸ் போட்டு வச்சுருக்கேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள், ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ரொம்ப சிம்பிளாக நல்லா சாஃப்டாக நல்லாவே வந்துருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நான் வந்து லைட்டாக மேலே வந்து ஜாமுன் வச்சு செட் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ.